எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைமையில் ஆளுநரோட தமிழ்நாடு சட்டசபை கூட்டினாங்க. அதில் என்னென்னவெல்லாம் ஆளுநர் பேசினார் அப்படிங்கிறத ஃபுல் லிஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதை குறிப்பாக அந்த திமுகவும் திருட்டு திமுக சார்ந்தவங்களும் உடனே இவங்க தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சி என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ, என்ன பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே படிக்கிறது ஆளுநரோட வேலை அப்படிங்கிறத அவங்க விமர்சனம் வச்சாங்க. நான் கேட்குறேன், சரி ஆளுநர் படித்தார், ஆளுங்கட்சி என்ன எழுதி கொடுத்துச்சோ அதை படித்தார். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏன் ஒத்துப்போகவே இல்லை? ஏன் அப்போ திமுக தலைவர் அப்போ ஆட்சியில் தானே இருந்தாங்க, முன்னாள் முதல்வராக இருந்தாங்களே, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் எழுதி கொடுத்தது ஆளுநர் படிக்கலை? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்களால எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய பக்குவம் கிடையாது, போக தெரியாது, போக மாட்டாங்க. அவங்க என்னமோ பெரிய நாங்கள் 75 வருட கட்சி, இவங்களுக்கு வாயில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி 75 வருட கட்சி, இதை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். அந்த 75 வருட கட்சி என்ன சாதிச்சிச்சு, என்ன சாதனை பண்ணிச்சு, என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிச்சு அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியாது. 75 வருட கட்சிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த கட்சியில் இருந்தவங்களுடைய நிலைமை, முன்னாள் அமைச்சர்கள், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவங்க எல்லாமே முன்னாள்